ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஏகாதசி, அதிலும் குறிப்பாக ஆஷாட ஏகாதசி. ஷிரடியில் பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய ஆலயத்தில் பண்டரிநாதருக்கு விசேஷமான பூஜைகள்லாம் நடத்தப்படும். அதோட பாபாவும் நமக்கு சாய் சச்சரிதத்தின் மூலமாக பண்டரிபுரத்து விட்டலின் நிறைய மகிமைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு. சந்த் துக்காராம், நாவதேவர், ஜனாபாயி, முக்தா, கோனாயி, கோராகும்பா, இப்படி நிறைய சந்துக்களை பற்றி நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் கடவுளினுடைய நாமத்தை சொல்கிறது தான் இந்த கலி காலத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே உபாயம்னு சொல்லியும் சாயி சச்சரிதத்தில் மிகவும் அழகாக விளக்கப்பட்டிருக்கும். பாபாவினுடைய அற்புதமான தரிசனத்தை கண்டு நம்மளுடைய கர்ம வினையை எப்படி போக்கிக் கொள்ள முடியுமோ, அவருடைய ஆலய தரிசனம், அவருடைய ஆரத்தி தரிசனத்தை பார்த்தா நம்ம கர்ம வினை எப்படி தொலையுமோ, அது போலத்தான் பாபா நமக்கு அறிவுறுத்திய, அதாவது சாயி சச்சரிதத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு அறிவுறுத்தியிருப்பார். அதில் முக்கியமாக நாம சங்கீர்த்தனம், இறைவனின் நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீராம நவமி விழா ஷிரடியில் ரொம்பவே விசேஷமாக நடக்கும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நாம சப்தாகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க. ராதாகிருஷ்ணமாயி அப்படிங்கிற பாபாவினுடைய மிகப்பெரிய பக்தை ஒருத்தவங்க, அவங்க மூலமாகவும் இந்த நாம சப்தாகம் செய்யப்பட்டிருக்கிறது. பாபா ஷிரடியில் பார்த்திங்கன்னா பாபா சமாதி மந்திருக்கு அருகிலேயே லக்ஷ்மி மந்திர் இருக்கும், மகாலட்சுமி மந்திர். அந்த இடத்துல நாம சப்தாகம் நடக்கும். தினமும் 24 மணி நேரமும் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறது பாபா நமக்கு அறிவுறுத்திய விஷயம். நாம் அப்படி சொல்லலைனாலும் சரி, நமக்கு முடிந்த அளவில், அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி ஏகாதசி தினம், அதிலும் ஆஷாட ஏகாதசி பண்டரிநாதர் விட்டலுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நல்ல நாள். பாபா விட்டல் 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 அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி நிறைய பக்தர்களுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் அறிவுறுத்தி இருக்கிறார். இப்போவும் நம்ம கூட பாபா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார். சாயி சச்சரிதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அத்தியாயத்தில் விட்டல் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பக்தர் பாபாவை ஷிரடியில் வந்து பார்த்து, இவர் அப்படியே பாண்டுரங்கனின் அவதாரமாவார், இவர் பண்டரிநாதர், இவர் தான் பாண்டுரங்க விட்டலன்னு சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்காரு. அப்படி பாபா நமக்கு அறிவுறுத்திய ஒரு முக்கியமான விஷயம் நாம சங்கீர்த்தனம். பெருமாளை நினைத்து, விட்டலை நினைத்து, பண்டரிநாதரை மனதுக்கு கொண்டு வாங்க. இந்த நல்ல நாளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாபா ஆலயத்துக்கு சென்று பாபாவை வழிபடுங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகில் பண்டரிநாதர் ஆலயம் இருந்தால் அவரையும் போய் தரிசனம் பண்ணுங்க. இங்கே ஆதம்பாக்கத்தில் ஒரு பண்டரிநாதருடைய பாண்டுரங்கன் கோவில் இருக்குது. அந்த ஆலயத்தில் இந்த நல்ல நாளில் போய் நாம் தரிசனம் பண்ணினா இன்றைக்கி காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் அவருடைய பாதத்தை தொட்டு வழிபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோவிந்தபுரத்தில் விட்டலனை வந்துட்டு அவருடைய பாதத்தை தொட்டு சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பண்டரிபுரத்திலும் இதே விதமான சேவைகளே நடக்கிறது. நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனாலும் நாம் வீட்டிலேயே நம்ம ஒரு விளக்க பெருமாள் முன்னால் ஏற்றி வச்சுட்டு விட்டல் 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 அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் முன்னால் விட்டல் பிரசன்னமாவார். இந்த நல்ல நாளை பாபாவின் அறிவுறுத்தல் என்னவோ அதை கேட்டு நாம் நடந்துக்கிறோம் இல்லைங்களா? அவர் சொன்ன நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுவோம். வீட்டில் விட்டல் நாமத்தை இன்றைக்கி முழுசுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நாமத்தை சொல்லுங்க. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சங்கடங்களையும், நமக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீக்கி நாம் இந்த மனுஷ பிறவி எடுத்ததுக்கான முக்கியமான அந்த பலனை நிச்சயமாக இந்த நாமம் ஜபிக்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். சாய்நாதரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பாபா சொன்ன இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம் செய்து பலன் பெறுவோம்.
இன்று ஏகாதசி அப்படிங்கிறதுனால பாபாவினுடைய சாயிநாத ஸ்தவன மஞ்சரியையும் பாராயணம் செஞ்சால் அளப்பரிய பலன்கள் கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுறதன் மூலமாக பாபாவின் பரிபூர்ண கிருபையையும் விட்டல் பண்டரிநாதரனுடைய அருள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நானும் இன்று பண்டரிநாதரையும் நம்மளுடைய சாயி சத்குருவையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.